ஸோ ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணேங்க. என்ன அப்படின்னா ஹவு டு கிரியேட் ஆன்லைன் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. நான் எதுக்காண்டி அதை சர்ச் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய ரீல்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் பில்லியனர் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி, நமக்கு தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் ட்யூட்டோரியல்லாம் நிறைய தெரியுமே, அதை வச்சு ஒரு கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். பட் எனக்கு அது க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம் ஆசை இல்லை. சரி, அதை பற்றி தெரிஞ்சுப்போம் எப்படி க்ரியேட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா என்னடா தமிழில் ஒரு வீடியோ கூட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவாக யாருமே போடலையே. நீங்கள் வேணால் போய் போட்டு பாருங்கள். ஹவு டு கிரியேட் ஆன்லைன் கோர்ஸ் இன் தமிழில் போட்டிங்கன்னா வீடியோ எடிட்டிங் கோர்ஸும் வருது, அவங்க சேல் பண்ண கோர்ஸ் தான் வருதே தவிர யாருமே பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியாக ஒரு வீடியோ கூட போடலாம். அதை பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு, என்னடா இதுவே பார்த்தீங்கன்னா போடல அப்படின்னா எப்படி அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் தோணும், இப்போ உங்களுக்கே தோணும், நல்லா பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க, ட்ரேடிங் பண்ணுவீங்க, இல்லைனா நல்லா ஜாவாவோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஆனால் அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கு இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். ஒரு 500 லைக்கும் ஒரு 200 கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தந்துட்டிங்கன்னா நான் இதுக்கான பார்ட் 2 வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான், இது மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. ஸோ ஓகேங்களா, நான் உங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்கேன், அதை ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு ஒன்றா தெரிய வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் செலெக்ஷன் தாங்க. டாபிக் செலெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன டாப்பிக்கில் வீடியோ போட போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை ஜாவா கோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வீடியோகிராஃபி கோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபோட்டோகிராஃபி, இல்லை எடிட்டிங் கோர்ஸு, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ போட போகிறீங்க, இல்லைனா அதை வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஒரு 10 ஹவராக இருக்கலாம், 2 ஹவராக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் பண்ண போகிறீங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க. ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது கிடையாது, இது ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஒன் டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா யார் வேணால் பார்த்துக்கலாம். லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னா டெய்லி இந்த டயத்துலேருந்து இந்த டைம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா. எனக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒன் டைம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நல்லா பண்ணிவிட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. இதை பண்ணதுக்கப்புறம் மூணாவது விஷயம், இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கீங்கன்னா ஒரு டீச்சர் வச்சுப்பீங்க, ஆன்லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் போர்டு போதும். அப்படி இல்லை ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சொல்லித்தரேன், அதனால் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிப்பேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லேப்டாப் மட்டும் போதும். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் கூகுள் மீட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தந்துடலாங்க. ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் எப்படி சேல் பண்ணுறது அதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா 1000 2000 கொடுத்து பண்ணலாம், இல்லைனா வேர்ட்பிரஸில் ஓனாக வெப்சைட் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோக்கு 500 லைக் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் எல்லா வீடியோமே போட்டுகிட்டே வரேன் ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உடிமையில் இஎஃப்ஐன்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 70% வரைக்கும் கமிஷன் அடிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜோன்னு ஒன்று இருக்குறாங்க ஓகேங்களா. இந்த இன்ஸ்டா மோஜோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இது பண்ணால் ஈஸி அப்படின்னா தெரிஞ்சிட்டேன்னா நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்களா ஓகேங்களா. அவ்வளோதான் ஸ்டெப்ஸ், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிஆர்எம் அப்படிங்கிறது. டிஆர்எம் அப்படின்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை டவுன்லோடும் பண்ண முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது. அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எம் அப்படிங்கிறது. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நான் சொல்லித்தரேன் எப்படி அப்படிங்கிறது, இல்லைனா அது நமக்கு இம்பார்ட்டனே கிடையாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறது அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய நீங்கள் பார்த்துருவீங்க வெபினார் போடுவாங்க ஓகேங்களா. வெபினார் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 1 hour வெபினார் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அதையும் பார்த்தீங்கன்னா அந்த வெபினாரில் போட்டுருவாங்க. வெபினாரில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நம்மகிட்ட காசு கொடுத்து வாங்க அப்படின்னு வந்து ஒரு லிங்கை வந்து அனுப்பிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் ஆட்ஸில் ப்ரொமோட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகேங்களா, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும், வேறு எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எடிட் பண்ணி வீடியோ போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக்கும் 200 கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வர வைங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு சூப்பரான கோர்ஸை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் A to Z உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நண்பா ஓகேங்களா. மெயினாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் இப்போ வீடியோகிராஃபி அப்படின்னு ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ வந்து ஃப்ரீயாகவே போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரீயாக கொடுக்குறத விட நீங்கள் ஒர்த்தபுளாக கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. எதுக்குன்னா இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கோர்ஸ்னு சேல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கோர்ஸுக்குள்ள வீடியோ போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ 10 hour அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த 10 hour வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்படியே பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதனால் அந்த மாதிரி பண்ணாமல்
கொஞ்சம் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இல்லாத மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. இது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த 6 ஸ்டெப்பு மைண்டில் வச்சுக்கோங்க. டாபிக் செலக்ட் பண்ணணும், ஆன்லைனில் பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா மைண்டேட் பண்ணிப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுறது நான் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோக்கு 500 லைக்கும் 200 கமெண்ட் மட்டும் வர வச்சா போதுங்க. ஸோ ஓகேங்களா? இந்த வீடியோ கொடுக்க சப்போர்ட் கொடுத்து நான் நெக்ஸ்ட் எதுக்குன்னா அப்போ தான் தெரியும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசன் கண்டி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சி பை, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.